கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிப்படுகின்றவர்களே, இந்த மே மாதம் 11ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலை வேலைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து என்னுடைய ஊழியங்களையும் பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதித்து ஜீவனோடு எங்களை எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் இறை வார்த்தையினாலே இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அப்படியே மறைத்து நீர் பேசும், பாடுகிற பாடல், ஏறுகிற ஜெப மன்றாட்டுகள், ஆண்டவரை வாசிக்கிற இசைக்கருவி எல்லாம் ஒரு சமூகத்தில் உறுதியாக இருக்கட்டும். எங்கள் குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே 654வது பாடலாகிய பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமம் அதை என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். அடைக்கலமாய் இருந்திடுவேன். இறை மகனின் கரங்களிலே அடைக்கலமாய் இருந்திடுவேன். பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமம் அதை நாடிடுவேன் காலமெல்லாம் கர்த்தரின் சித்தமதை. உறவுகள் கொடுப்பது தெய்வமன்றோ, கொடுத்ததை பிரிப்பதும் அவரன்றோ. உறவுகள் கொடுப்பது தெய்வமன்றோ, கொடுத்ததை பிரிப்பதும் அவரன்றோ. இனி அவர் என் துணை இருக்க துயரமெல்லாம் மறந்திடுமே. இனி அவர் என் துணை இருக்க துயரமெல்லாம் மறந்திடுமே.
ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 68வது சங்கீதம் 1 முதல் 10 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தை. சங்கீதம் 68 1 முதல் 10 வசனங்கள். இந்த சங்கீதம் சேனைகளின் கர்த்தரின் வெற்றி பவனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தருடைய வெற்றி பவனி. இதை எழுதியவர் தாவீது. வெற்றி பாடல், பவனி பாடல், உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டதை நினைவு கூறுகிற பகுதி. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15. இதனுடைய பின்னணியை என்னாகமம் 10:35 நம்ம பார்க்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. முக்கிய வசனம் 18ஆம் வசனம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போனீர் என்று சொல்லப்படுது. ஏன்னா இந்த வாரம் இயேசு ஆண்டவருடைய பரமேறுதல் நிகழ்வுகளை நம்ம கொண்டாடி அதுக்கப்புறம் பெந்தெகோஸ்தே நாளை நம்ம கொண்டாட போகிறோம். அதனால் இந்த வார்த்தை மையமாக வந்திருக்கிறது. இப்போ கடவுளுடைய வெற்றி, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ராஜ்யம் இவையெல்லாம் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் எழுந்தருளுவார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி போவார்கள். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்து ஒளிவார்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவார். கடவுள் முன்னிலையிலே ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றும். மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடும். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். அவர் முன் களி கூறுங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 6 வசனத்தில் தேவன் எழுந்தருளுதல் அல்லது சத்துருக்கள் சிதறண்டு போதல். கடவுள் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறண்டு போவது. கடவுள் எழும்பும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார். என்னாகமோ 10:35 மோசேயின் ஜெபம், புகை பறந்து போவது போல அவர்களை பறக்கடிப்பீர். சங்கீதம் 37:20 நீதிமான்களோ கடவுளுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். சங்கீதம் 32:11 கடவுளை துதிக்க தேவனை பாடி அப்படி நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஏசாயா 40:3 வனாந்திரத்திலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறதுமா இருக்கிறார். யாத்திராகமம் 22:23 விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் சிறுமைப்படுத்தாதாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 146:9 கர்த்தர் பரதேசிகளை காப்பாற்றி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகின்றார். கட்டுண்டவர்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 107:10-14 அந்த காலத்திலும் மரண இருளிலும் கட்டுண்டவர்களை வெளிச்சத்திலும் மரண இருளிலிருந்து வெளிப்படுத்தி துரோகிகளாய் வறட்சியான நிலத்தில் தங்குவார்கள் என்று சொல்லப்படும். அப்போ இந்த முதல் பகுதியில் கடவுளுடைய சத்துருக்கள் விழுந்து போவார்கள், அவர் புகையை போல பறந்து போவார்கள். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், நசுக்கப்பட்டோர், விளிம்பு நிலை மக்கள், இன்றைக்கு நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா தலித் மக்கள், பெண்கள், குழந்தைகள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவராலே காப்பாற்றப்படுவார்கள், ஆண்டவராலே காக்கப்படுவார்கள். அவங்களுக்காக குரல் கொடுக்க இன்னைக்கு ஆட்களை எழுப்புவார். அதனால தான் இன்னைக்கு நம்முடைய தலைவர், கிறிஸ்தவ தலைவராக இருக்கிற போப் லியோ அவர்கள் தான் பிறந்த நாடாகிய அமெரிக்க தேசத்தினுடைய அதிபரையே கூட அவர் விமர்சிக்கின்றவராக இருக்கு. ஏனென்றால் சும்மா போய் ஈரானை அடிக்கக்கூடாது, எந்த நாட்டையும் அடிக்கக்கூடாது, எந்த நாட்டையும் கவர்ந்து இழுக்கக்கூடாது, அப்படி சொத்துக்களை அதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கக்கூடாது, அந்த நாட்டுக்கு அது உரிமை என்பதை மிக அழுத்தமாய் குரல் கொடுப்பதையும், போர் தீர்வு அல்ல என்பதை குரல் கொடுப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதனால்தான் இந்த காலை நேரத்தில் நம்மளை கூட ஆண்டவர் கைவிடாம இந்த நாளிலே காத்து
வருகிறார். 2வது 7 முதல் இந்த 18 வசனத்துல பார்க்கிறோம். சீனாய் முதல் சீயோன் வரை கடவுளுடைய பவனி. சீனாய் மலையை நம்ம மறக்க முடியாது. 10 கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை 2 முறை கொடுக்கிறார். ஒரு முறை உடைச்சிடுறாரு மோசே, 2வது முறை கீழே கொண்டு வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. வனாந்திரத்துல நடத்துகின்றவராய் இருக்கின்றார். கடவுளே, நீர் உம்முடைய மக்கள் முன் சென்று பாலை வெளியில் நடைபோட்டு செல்கையில் சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்தது. இஸ்ரேலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது. கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாய் மழையை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்கு உரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் அந்த சீனாய் மலை மேல வருகின்ற அந்த அழகான ஒரு காரியத்தை இங்கே சங்கீதக்காரன் தாவீது விவரித்து சொல்லுகிறார். ஒருவேளை அவர் ஆவிக்குரிய நிலையில இருந்து சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு தரிசனமாய் சொல்லியிருக்கலாம் இல்லையா. கடவுள் சீனாய் மலை மேல வரும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது பார். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் நம்முடைய டவுனுக்கு வராங்க, பட்டணத்துக்கு வராங்கன்னும் போது எப்படியெல்லாம் ரெடி பண்றாங்க. நல்லா அழகா லைட் எல்லாம் போட்டு இல்லையா, வழியை ரெடி பண்ணி ரோடெல்லாம் போட்டு எல்லாம் குப்பையெல்லாம் அகற்றி கல் மண் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு அழகான வழியை ஏற்படுத்துகிறார்கள். அது போல கடவுள் வரும்போது இயற்கை ஏற்படுத்துது. இப்போ மனிதர்கள் ஏற்படுத்துகிறார்கள், ஆனால் கடவுள் வரும்போது அன்றைக்கு சீனாயில இயற்கையே தன்னை சுத்திகரித்து கொண்டது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, அதான் இயற்கை ஆண்டவரை வரவேற்க ஆயத்தமா இருந்தது. மழை பொழிந்தது, பூமி அதிர்ந்தது, குலுங்கியது இல்லையா. ரொம்ப அதான் சொல்றாரு, மழை பொழிந்தது, வறண்டு போன நிலம் மீண்டும் வளமாக்கியது. கடவுள் ஒடுக்கப்பட்டோர், இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, ஒடுக்கப்பட்டோருக்கு அவர் வளம் அளிக்கின்றார் என்ற வார்த்தை. அப்போ அடுத்து பார்க்கிறோம், என் தலைவர் செய்தி அறிவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரியது. படைகளுடைய அரசர்கள் ஓடினார்கள், புறங்காட்டி ஓடினார்கள். வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளை பொருளை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்து கொண்டீர்களோ. வெள்ளியால் மூடிய புறா சிறகுகளும் பசும்பொன்னால் மூடிய அதன் இறகுகளும் அவர்களுக்கு கிடைத்ததே. எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்த போது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது. ஓ மாபெரும் மலையே, பாசானின் மலையே, ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே, பாசானின் மலையே, ஓ பலமுடி கொண்ட மலை தொடரே, கடவுள் தம் இல்லமாய் தெரிந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய்? ஆம், இதிலே தான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார். வலிமை மிகு தேர்கள் 1000 1000 பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார். உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்றீர், சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றீர், மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியரிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக் கொண்டீர். கடவுளாகிய ஆண்டவர் அங்கேதான் தங்கியிருப்பார். ஆண்டவர் போற்றி 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 என்று அழகான இந்த சங்கீதத்தை தாவீது இங்கே ஒருவேளை அடுத்த பகுதி இருக்கிறது, நம்ம அதுக்கு போக வேண்டிய அவசியம். இப்போ வசனத்துல பார்க்கிறோம், தேவன் நீர் உம்முடைய ஜனத்திற்கு முன்னே சென்று பூமி அதிர்ந்தது, வானம் தேவ சமூகத்தில் பொழிந்தது. யாத்திராகும் 13:21 கர்த்தர் அவர்களுக்கு முன்னே சென்றார். யாத்திராகும் 19:18 சீனாய் மலை முழுவதும் புகை காடாய் இருந்தது, மலை மிகவும் அதிர்ந்தது. கடவுளே, தாராளமான மழையை பெய்ய பண்ணினீர், உம்முடைய சபை அதில் வாசம் பண்ணிற்று. தேவரீர் பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறீர். சங்கீதம் 65:1-10 பார்க்க. எதிரிகள் மேல் வெற்றி. வசனம் 11-14 பார்க்கிறோம். ஆண்டவர் வசனம் கட்டளையிட்டார், சேனைகளுக்குள்ள ராஜாக்கள் தலை தெறிக்க ஓடி போனார்கள். யோசுவா 10:10-11 கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாய் கலங்க பண்ணினார். வசனம் 14 சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையில் உறைந்த மலையைப் போல் வெண்மையாயிற்று. நியாயாதிபதிகள் 5:20 பார்க்கிறோம். வானத்திலிருந்து யுத்தம் பண்ணினார்கள், நட்சத்திரங்கள் சிசரோவோட யுத்தம் பண்ணினார்கள். தேவனுடைய மலை சியோன். வசனம் 15-18 தேவ பர்வதம் பாசான் பர்வதம் தேவன் வாசம் பண்ணம் சித்தம் கொண்ட அந்த இடத்த சொல்றார். சங்கீதம் 87:2 கர்த்தர் சியோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். கடவுளுடைய ரதங்கள் 10,000 இருக்கிறது. ஆகவே 2 ராஜைகள் 6:17 பார்க்க. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முக்கியமான வசனம் 18ஆம் வசனம்
தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போனீர். அவருடைய அக்சன்ஷன், அதாவது பரமேறுதலை இங்கே நம்ம பார்க்கிறோம். பவுல் இதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பரமேறுதலுக்கு பயன்படுத்துகின்றார். மனுஷருக்கு வெகுமதிகளை பெற்றுக்கொண்டீர், துரோகிகளும் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி வெகுமதிகளை பெற்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். நமக்காக அவர் இறங்கி வந்தார், நமக்காக ஏறி சென்றிருக்கிறார். அந்த இறைவனை பற்றி பிடித்து இந்த நாளிலே நம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். நமக்காக இறங்கி வந்தவர் சாதாரணமானவர் அல்ல, உலகத்தை படைத்தவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி இல்லையா, எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறவர். நமக்காக பாடுபட்டு மரித்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். மீண்டும் பரமேறி சென்றிருக்கிறார், மீண்டும் வருவார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அதுவரையில் அவர் நேற்று சொன்னார் இல்லையா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். விதவைகள், அநாத பிள்ளைகள், குழந்தைகளை விடமாட்டார். விதவையாகிய ரூத்தை விடவில்லை இல்லையா, அன்னாளை விடவில்லை, மார்த்தாள் மரியாளை அவர் விடவில்லை, கைம்பெண்ணாகிய அந்த நாயனுடைய விதவையை அவர் மறக்கவே இல்லை. எல்லாரும் நேசித்தாரு, எல்லாருக்கும் அன்பு செலுத்தினாரு, அவர் கண்ணீர் விட்டு தன்னுடைய அந்த உணர்வை பகிர்ந்து கொண்டாரு. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உணர்வுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு இந்த உலகத்துல நம் ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலும் நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரை காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலே இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி பரமேறுதல் நிகழ்வை இந்த சங்கீதத்தின் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி நீர் உம்மோடு கூட அழைத்து சென்றீர், அவர்களுக்கு பரிசு பொருட்களை பெற்றுக் கொடுத்தீர் என்ற செய்தி எங்களுக்கு ஆறுதலை தருகிறது. இப்படி பாவங்களுக்காக நீர் மரித்த ரத்தம் சிந்தி ஒரே முறை வந்து ஒரே முறை மீண்டும் எழுந்தீர் என்ற செய்தியை கேட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைப்பேன். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தைக்காக நின்று செலுத்துகிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், குழந்தை முதல் பெரியோர் வரை பேர் பெறாய் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வாழ்க்கையில இழப்புகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதி. குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே, நேற்ற தினத்தில் என்னுடைய தமிழ்நாட்டினுடைய ஆண்டவரே புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட ஆண்டவரே இதோ மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய முதல்வரை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதற்கு நாங்கள் ஆண்டவரே தடைகள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் விரும்பிய தலைவர் வேற, ஆனால் நீர் கொடுத்த தலைவர் வேற. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தலைவர் இந்த தமிழ்நாட்டை அதிகமாய் நேசித்து தமிழ் மக்களுக்கு நல்ல பணிகளை செய்யும் ஆண்டவர் உதவி தாரும். அவருக்கு நல்ல ஞானத்தை தந்து மிக சிறப்பாக பணியாற்ற ஆண்டவரை பரிசுத்தாவை தந்து வழி நடத்தும். உடன் இருக்கின்ற அதிகாரிகளையும் ஆண்டவர் உடன் பொறுப்பேற்று கொண்ட அனைத்து ஆண்டவரே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் தொடர்ந்து இன்னும் பொறுப்பேற்றுக் கொள்ள போகிற எம்எல்ஏகள், அமைச்சர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எதிர்கட்சியாக அமைந்திருக்கிற ஆண்டவரே இதோ திமுகவையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற தமிழ்நாட்டை முன்னேற்ற ஆண்டவர் கிருபை தார். இதனாலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியும் மேஜக்காவையும் மான பிள்ளைகள் மார்த்தாலையும் ஆண்டவரையும் மரியாதையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இப்போ சாருக்காக ஜெபிக்கிறோம். காலில் ஏற்பட்டிருக்கிற இந்த காயம் சீக்கிரமாய் ஆறி ஆண்டவரே நல்லபடியாய் நடக்கவும் ஊழியங்களை செய்யவும் கிருபை தார். அன்புக்குரிய சாக்கு சாருக்காக டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசவழிய பயணத்தில் எங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்துறாச்சு. அடியனையும் ஆண்டவர் மடிமை பிள்ளைகளையும் அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சேனம் திருச்சபைகளை, குடும்பங்களை ஆசீர்வதி நடந்து கொண்டிருக்கிற விபிஎஸ் நிகழ்வுகளை ஆசீர்வதித்து நேற்று தினத்தில் கூட மின்னூரில் மிக சிறப்பாக நடைபெற்றதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் வடகரையில் நடைபெற போகிறது. அதை நடத்துகின்ற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவையான பரிசு பொருட்களை இதை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க வாங்கி கொடுக்க ஆண்டவர் கிருபை தார். தொடர்ந்து காத்தருள் ராஜா. நாள் பலவீனமாய் சுகவீனமாய் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீல்மாங்கும் டிஎஸ்பி சாருக்காக, ஆண்டவர் நிக்சனருக்காக, இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக, கனடி டாக்டருடைய அன்பு சகோதரன் மூத்த சகோதரன் ஆண்டவர் திரு தாமஸ் ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்ற சுகத்தை தாரும். இந்த நாளை பிறந்த நாளை திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஜெபம் வேண்டி காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்துல இதை கேட்கும் போது நம்முடைய இறை ஆசிரியர்கள் நிச்சயமாய் போய் சேரட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இல்லத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்களை மாற்றி இறை சமாதானம், இறை ஆளுகையை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய ஆண்டவரை அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்காகவும்
ஆண்டவரே, எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள், ஆம்பூர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், ILC பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கங்கே தேர்தலில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், அடிதடிகள் எல்லாம் மாறி அமைதியான முறையில் ஆண்டவர் மக்களை தேர்ந்தெடுத்த முடிய ஊழியத்திற்காக ஆண்டவர் பணியாற்ற கிருபை தார். ஸ்தாபனங்களை ஆசீர்வதி மருத்துவமனை திறக்க முடிய கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர்கள், பதற்றங்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. தொடர்ந்து இந்த வாரம் முழுதுமாய் காத்தருளும். வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, மழையை தாரும் ராஜா. அநேக இடங்களில் மழை பெய்கிறது. எங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழையை தந்து இப்படி பூமியை குளிர்விக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாள் முழுதும் இப்படி கிருபை எங்களோடு தங்கிருக்கட்டும். ஆண்டவரை வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தருளும், வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசி நாளிலே நம்முடைய ரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.